Hello students, welcome to Max MMKMR channel. In the video 11th standard Max chapter 3 trigonometry la exercise 3.4 la 19th question kana solution என்னன்னு பார்க்கலாம். Question என்னன்னா if cos alpha minus beta plus cos beta minus gamma plus cos gamma minus alpha is equal to minus 3 divided by 2 then prove that. So இங்க இது வந்து minus of 3 by 2 இருக்கும்போது நம்ம என்ன prove பண்ணோம்னா cos alpha plus cos beta plus cos gamma equal to sin alpha plus sin beta plus sin gamma equal to 0 அப்படின்றத prove பண்ண சொல்றாங்க. ஸோ இந்த டேர்மை நம்ம ப்ரூவ் பண்ணணும். இங்கே கொடுத்துருக்க டேர்மை அப்படியே எடுத்துக்கலாம். சொல்யூஷன் நம்ம ப்ரூஃப் பண்ணணும். ப்ரூஃப் எழுதிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு கொடுத்துருக்க கொஷின் என்னென்னா காஸில் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் ஆஃப் பீட்டா மைனஸ் காமா ப்ளஸ் காஸ் காமா மைனஸ் ஆல்ஃபா. ஆல்ஃபா பீட்டா காமா இந்த மூணு டேர்ம்ஸு ரிப்பீட் ஆகிருக்கு. ஆல்ஃபா பீட்டா அண்ட் காமா இந்த மூணு டேர்ம்ஸும் ரிப்பீட் ஆகிருக்கு. ஃபஸ்ட்டு இது மைனஸ் இது மைனஸ் இது, அதுக்கப்புறமா இது மைனஸ் இது. 1 2 3னா 1 மைனஸ் 2 2 மைனஸ் 3 3 மைனஸ் 1 அந்த ஃபார்மில் இருக்குது. இது வந்து ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் 3 டிவைடட் பை 2ன்னு கொடுத்துருக்காங்க. அண்ட் என்ன நம்ம ப்ரூஃப் பண்ணணும், ஜீரோன்றதை ப்ரூஃப் பண்ணணும். இதிலிருந்து தான் நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஈக்குவல் டு இந்த சைடு நம்ம வந்து ஜீரோ ஆக்கணும். அதனால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும், இந்த 2வை கொண்டு வந்து இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ என்ன ஆகும், இந்த 2ன்றது டிவைடில் இருக்கிறது எல்ஹெச்எஸ்க்கு வரும்போது மல்டிப்ளிகேஷனில் 2 இன்ட்டு cos alpha minus beta plus cos beta minus gamma plus cos gamma minus alpha is equal to minus of 3. இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணிவிட்டு இந்த 3 LHS கொண்டு வந்தோன்னா இது 0 ஆகிடும். ஸோ 2 உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா 2 into cos alpha minus beta plus 2 into cos beta minus gamma plus 2 into cos gamma minus alpha. இதுக்கு கூட இந்த ப்ளஸ் 3 இந்த மைனஸ் 3 இந்த சைடு வரும்போது என்ன ஆகிடும், ப்ளஸ் 3 ஆகிடும். ஈக்குவல் டு 0 ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு உள்ளே இருக்கக்கூடிய எல்லா எக்ஸ்பிரஷன்ஸும் நம்ம பார்க்கும்போது காஸ் ஏ மைனஸ் பி காஸ் ஏ மைனஸ் பி காஸ் ஏ மைனஸ் பி இந்த ஸ்ட்ராட்டஜியில் தான் இருக்குது. ஸோ காஸ் ஏ மைனஸ் பியோடைய எக்ஸ்பிரஷன் என்ன, காஸ் ஏ மைனஸ் பினா காஸ் ஏ காஸ் பி ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. இங்கே ஏக்கும் பிக்கும் பதிலாக ஆல்ஃபா பீட்டா பீட்டா காமா காமா ஆல்ஃபா இதை தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஏ பிக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணணும், இந்த டேர்ம்ஸை வந்து மாற்றி இந்த இடத்துல சப்ஸ்டியூஷன் பண்ணிக்க வேண்டியது தான். இங்கே 2 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா இருக்குது. ஸோ 2 இன்ட்டு காஸ் ஏ மைனஸ் பி இந்த ஃபார்முலாவுக்கு காஸ் ஏ இன்ட்டு காஸ் பி பீட்டா ப்ளஸ் சைனில் ஆல்ஃபா இன்ட்டு சைனில் பீட்டா. காஸ் ஏ காஸ் பி சைன் ஏ சைன் பி ரெண்டுத்துக்கும் அடிஷன். நெக்ஸ்ட்டு 1 + 2 இன்ட்டு பீட்டாக்கும் காமாக்கும் எழுதணும் அதே மாதிரி. ஸோ காஸ் பீட்டா காஸ் ஏ ஆகிடுச்சு, காஸ் பிக்கு எழுதணும், பின்ற போது இங்கே காமா ப்ளஸ் சைனில் பீட்டாவும் சைனில் காமாவும் எழுதணும். நெக்ஸ்ட்டு சைன் பீட்டா இன்ட்டு சைன் ஆஃப் காமா. செக் பண்ணிக்கணும் நீங்கள், ஆல்ஃபா பீட்டா இருந்ததுன்னா ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா பீட்டா, பீட்டா காமா இருந்ததுன்னா பீட்டா காமா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சேஞ்ச் பண்ணி எழுதிட்டோன்னா நமக்கு எக்ஸ்பிரஷனில் ப்ரூஃப் வந்து கிடைக்காது. இப்போ காசில் ஏ மைனஸ் பி இருக்குது, ஏன்ற இடத்துல காமாவும் பின்ற இடத்துல ஆல்ஃபாவும் இருக்குது. இதை 2 இன்ட்டு காஸ் ஏ காஸ் பின்னு எழுதணும். ஸோ காஸ் காமா காஸ் ஆல்ஃபா, காஸ் காமா இன்ட்டு காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் சைனில் காமாவும் சைனில் ஆல்ஃபாவும் எழுதிட்டு ஈக்குவல் டு 0. ஸோ இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நாங்கள் சொல்லித்தர மெத்தட்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஒரு லைக் அண்ட் ஹைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் எல்லாத்தையும் கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணிக்கோங்க ஸ்டூடெண்ட்ஸ். உங்களுடைய டவுட்ஸ் அண்ட் தென் வேறு மாதிரி எதனா டீச்சிங்ஸ்லாம் நாங்கள் வந்து எக்ஸ்ட்ராடினரியாக சொல்லணும்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்கன்னா அதையும் நீங்கள் கமெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து என்ன பண்ணணும்னா இந்த 2 வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணிவிடுங்க. எல்லாத்துக்கும் ஒரு 2 காமனாக முன்னாடி இருக்குது, இந்த 2 உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கலாம். உள்ளே மல்டிப்ளை பண்ணும்போது என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் ஒன்ல 2 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ஆகிடும். காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா ப்ளஸ் இந்த 2 உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2 இன்ட்டு காஸ் பீட்டா காஸ் காமா ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் பீட்டா சைன் காமா. அதே மாதிரி இங்கே வந்து உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது 2 இன்ட்டு காஸ் காமா காஸ் ஆஃப் ஆல்ஃபா ப்ளஸ் 2 இன்ட்டு சைன் காமா சைனில் ஆல்ஃபா ஆயிடுச்சு ஈக்குவல் டு 0. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல ப்ளஸ் 3 ஒன்று இருக்குது, இதை நம்ம இங்கே மிஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே ஆட் பண்ணிக்கலாம் ப்ளஸ் 3, இந்த ப்ளஸ் 3யும் இருக்குது, இது ஈக்குவல் டு தான் 0. நவ் இந்த 3க்கு ஒரு கன்வர்ஷனை இந்த இடத்துல நம்ம பண்ண போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா
we know that நமக்கு என்ன தெரியும் அப்படின்னு பார்க்கணும். 3 1 + 1 + 1ன்னு எழுதிக்கிறேன். இதுதானே நமக்கு 3. இந்த 1க்கும் இந்த 1க்கும் இந்த 1க்கும் ஒரு எக்ஸ்பான்ஷன் ஒன்று போட போகிறாங்க. அது என்ன அப்படின்னா எப்பவுமே நமக்கு sin ஸ்கொயர் தீட்டாவும் ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1 ரைட்டுங்களா. இப்போ இந்த 1க்கு பதிலாக ஒரு sin ஸ்கொயர் தீட்டா ஒரு cos ஸ்கொயர் தீட்டா போடலாம். அதே மாதிரி இந்த இடத்துல எத்தனை டேர்ம்ஸ் இருக்குது? ஆல்ஃபா பீட்டா காமா இருக்குது. ஒரு இடத்துல இந்த ஆல்ஃபாவும் காமாவும் இருக்குது, இன்னொரு இடத்துல பீட்டாவும் காமாவும் இருக்குது. ஆல்ஃபா பீட்டா இருக்குது, இன்னொரு இடத்துல பீட்டா காமா இருக்குது, இன்னொரு இடத்துல இந்த காமாவும் ஆல்ஃபாவும் இருக்குது. ரெண்டு பார்ட்டாக சேர்ந்து வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு ஒன்னில் நம்ம என்ன பண்ணலாம்னா ஆல்ஃபாவுக்கு 1, ஒரு பீட்டாவுக்கு ஒரு 1, ஒரு காமாவுக்கு ஒரு 1. இந்த ஆல்ஃபாவுக்கு இந்த பீட்டாவுக்கு இந்த காமாவுக்கு இதை வச்சு தீட்டாக்கு பதிலாக என்ன யூஸ் பண்ணிக்கணும்னா இப்போ இதே மாதிரி we know that and that is அப்படின்னு போட்டுக்கோங்க. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா sin ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் cos ஸ்கொயர் ஆல்ஃபா இதோடைய வேல்யூ 1 தான். sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் தீட்டாவுடைய வேல்யூ 1. அதே மாதிரி sin ஸ்கொயர் ஆல்ஃபா cos ஸ்கொயர் ஆல்ஃபாவுடைய வேல்யூ வந்து 1. ஒரு டேர்முக்கு எழுதியாச்சு. இன்னொன்று பீட்டா இருக்குல்ல, அதுக்கு அதே மாதிரி sin ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் பீட்டாவுடைய வேல்யூ 1. ஃபார் சிமிலர்லி லாஸ்ட்டாக ஒன்று காமா இருக்குது. அந்த காமாவுக்கு என்ன பண்ணலான்னா sin ஸ்கொயர் காமா ப்ளஸ் cos ஸ்கொயர் காமாவுடைய வேல்யூ 1. இந்த 1 இந்த 1 இந்த 1 இந்த 3 1ஐயும் ஆட் பண்ணால் 3 ரைட்டுங்களா. இந்த 3ஐ என்ன பண்ணுறேன் பார்ட்டிஷனாக 1 + 1 + 1 பிரித்தாச்சு. பிரிக்கும் போது 3 1ஐயும் ஆட் பண்ணால் 3 தான். இந்த ஒரு 1க்கு பதிலாக sin ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் cos ஸ்கொயர் ஆல்ஃபான்னு எழுதுறேன். ஏன்னா எனக்கு 3 டேர்ம்ஸ் உள்ளே இருக்குது. இதை ஏன் நம்ம கொண்டு வரோம் அப்படின்னா நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்ம சொல்லுவோம் அது ஒரு எக்ஸ்பான்ஷன். a + b + c த ஹோல் ஸ்கொயருடைய எக்ஸ்பான்ஷன் அதில் இருக்கும். அந்த ஃபார்முக்கு இந்த ஃபார்முலாவை எடுத்துகிட்டு வந்து சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறதுக்காக பண்ணுறாங்க. நவ் இப்போ இந்த 1க்கு பதிலாக sin ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் cos ஸ்கொயர் ஆல்ஃபா அண்ட் இந்த இடத்துல sin ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் பீட்டாவுக்கு ஒரு 1. அதே மாதிரி இன்னொரு 1க்கு இந்த sin ஸ்கொயர் காமாவும் cos ஸ்கொயர் காமாவும் நம்ம எழுதிக்கணும். நெக்ஸ்ட் இந்த ஃபுல் ஃபார்மை எழுதிட்டு இந்த 3க்கு பதிலாக இந்த ஒரு டேர்ம் இந்த ஒரு டேர்ம் இந்த ஒரு டேர்ம் மூணுத்தையும் ஆட் பண்ணணும். 2 × cos ஆல்ஃபா cos பீட்டா ப்ளஸ் 2 × sin ஆல்ஃபா sin பீட்டா ப்ளஸ் 2 × cos பீட்டா cos காமா ப்ளஸ் 2 × sin பீட்டா sin காமா ப்ளஸ் 2 × cos காமா cos ஆல்ஃபா ப்ளஸ் 2 × sin காமா cos ஆல்ஃபா ப்ளஸ் இந்த 3க்கு பதிலாக என்ன பண்ண போகிறோம் இந்த ஒரு 1க்கு இந்த ஒரு டேர்ம் இன்னொரு 1க்கு இந்த டேர்ம் இன்னொரு 1க்கு இந்த டேர்மை இங்கே அப்படியே ஆட் பண்ணணும். sin ஸ்கொயர் ஆல்ஃபா ப்ளஸ் cos ஸ்கொயர் ஆல்ஃபா sin ஸ்கொயரில் ஆல்ஃபா ப்ளஸ் cos ஸ்கொயரில் ஒரு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாக்கு 2 டேர்ம் அதே மாதிரி sin ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் cos ஸ்கொயர் பீட்டா ப்ளஸ் sin ஸ்கொயரில் ஒரு காமா ப்ளஸ் cos ஸ்கொயரில் காமா ஈக்குவல் டு 0. இது ஈக்குவல் டு 0ல் இருக்கிறதுனால 0ன்னு எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு 1 யூஸிங் என்ன யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா a + b + c த ஹோல் ஸ்கொயருக்கு எக்ஸ்பான்ஷன் என்ன a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2 × ab ப்ளஸ் 2 × bc ப்ளஸ் 2 × ca a + b + cக்கு த ஹோல் ஸ்கொயருக்கு a ஸ்கொயர் ப்ளஸ் b ஸ்கொயர் ப்ளஸ் c ஸ்கொயர் ப்ளஸ் 2ab ப்ளஸ் 2bc ப்ளஸ் 2 × ca இந்த ஃபார்முக்கு இதை சேஞ்ச் பண்ணணும். ஸோ சேஞ்ச் பண்ணணும் போது ஸ்கொயர் டேர்ம்லாம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இன்டூவில் ஏபி டேர்மு பிசி டேர்மு சிஏ டேர்ம் அதை தான் இங்கே சொன்னேன். இது ஏ இது பி இது சி. ஆல்ஃபாவும் பீட்டாவும் எங்கே இருக்குது, பீட்டாவும் காமாவும் எங்கே இருக்குது, காமாவும் ஆல்ஃபாவும் எங்கே இருக்குன்றத 2 டைம்ஸில் இருக்கும். அது எல்லாத்தையும் பக்கத்தில் எழுதிட்டு மொத்தமாக அதை ரெடியூஸ் பண்ணிக்கலாம். இந்த டேர்ம் இந்த எக்ஸ்பிரஷன் வரணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா இன்கேஸ் மறந்துட்டிங்கன்னா a + b + p த ஹோல் ஸ்கொயருங்களா, அப்போ இது 2 தடவை மல்டிப்ளை பண்ணிக்கணும். இன்கேஸ் நீங்கள் எக்ஸாம்ஸில் மறந்துட்டீங்க இதோடைய ஈக்குவேஷன் ஃபார்முலாவை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள் a + b + c ஸ்கொயர் பண்ணணும். அவ்வளோ தானே. a + b + c × a + b + cன்னு எழுதிக்கோங்க. ஏவியும் மல்டிப்ளை பண்ணால் a ஸ்கொயர் a × b ab ஆகும், a × c ac ஆகும், ப்ளஸ் போட்டுக்கோங்க. b × a ab ஆகும், b × b b ஸ்கொயர் ஆகும், b × c bc ஆகிடும். நெக்ஸ்ட் c × a ac ஆகும், c × b cb ஆகும், c × c c ஸ்கொயர் ஆகும். கடைசியாக உங்களுக்கு ஒரு a ஸ்கொயர் ஒரு b ஸ்கொயர் ஒரு c ஸ்கொயர் இருக்கும். 2 இடத்துல ab இருக்கும், 2 இடத்துல bc இருக்கும், 2 இடத்துல ca இருக்கும். அதனால் அது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணும்போது ஒரு 2ab ஒரு 2bc ஒரு 2ca மாறிடும். அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய ஸ்கொயர் டேர்ம் எங்கே இருக்குன்னு தேடுங்க.
சைன் ஸ்கொயரில் ஆல்ஃபா இங்கே இருக்குது, காஸ் ஸ்கொயரில் ஆல்ஃபா இங்கே இருக்குது, சைன் ஸ்கொயரில் பீட்டா இங்கே இருக்குது. அதே மாதிரி மிச்சம் இருக்கக்கூடியது எல்லாத்தையும் பார்க்கணும். ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா காசில் இருக்க டேமோ இல்லை சைனில் இருக்க டேமோ நம்ம ஃபஸ்ட்டாக எழுதிக்கலாம். சரி, ஃபஸ்ட்டு காசில் இருக்க டேம் மட்டும் எழுதுவோம். காசில் ஸ்கொயர் ஆல்ஃபாவை எடுத்து எழுதிக்கலாம். காஸ் ஸ்கொயர் ஆல்ஃபா எழுதியாச்சு. அதே மாதிரி காசில் பீட்டா இருக்கான்னு பாருங்கள். காசில் ஸ்கொயரில் பீட்டா இருக்குது, இதை எழுதியாச்சு. ப்ளஸ்ஸு காஸ் ஸ்கொயர் பீட்டா. நெக்ஸ்ட்டு டேம் என்ன வரணும்? காமா வரணும். ஆல்ஃபா எழுதிட்டோம், பீட்டா எழுதிட்டோம், காமா வரணும். இப்போ காமாவில் இதோ இருக்குது, காஸ் ஸ்கொயரில் காமா எழுதியாச்சு. இது என்ன இருக்குன்னா ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர் ஃபார்ம் ப்ளஸ் 2 இன்ட்டு ஏபின்னு வரணும். ஏபின்னா ஆல்ஃபாவும் பீட்டாவும் வரணும். அதே மாதிரி காசில் இருக்கணும். அப்போ 2 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா இங்கே இருக்குது, இதோ இங்கே இருக்குது. 2 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா எழுதிக்கோங்க. எழுதுறது எல்லாரையும் ஒரு டிக் பண்ணிக்கோங்க. 2 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா இன்ட்டு காஸ் பீட்டா. நெக்ஸ்ட்டு என்ன வரணும்? 2 இன்ட்டு பிசி வரணும். இங்கே பின்றது பீட்டாவும் காமாவும் வரணும். அதே காசில் பீட்டாவும் காமாவும் எங்கே இருக்குன்னு பாருங்கள். 2 இன்ட்டு காஸ் பீட்டா காஸ் காமா இங்கே இருக்குது, இதை எழுதிக்கலாம். 2 இன்ட்டு காஸ் பீட்டா காஸ் காமா. நெக்ஸ்ட்டு 2 இன்ட்டு சிஏ. சின்றது காமா, ஏன்றது ஆல்ஃபா. காமாவும் ஆல்ஃபாவும் எங்கே இருக்குது? காஸ்லன்னு பாருங்கள். காமாவும் ஆல்ஃபாவும் இங்கே இருக்குது. ஸோ இதை 2 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் காமா ப்ளஸ் 2 இன்ட்டு காஸ் ஆல்ஃபா காஸ் காமா. ஒரு ஃபார்ம் ஆஃப் ஈக்குவேஷன் முடிஞ்சிடுச்சு. இங்கே போட்டுக்குங்க, ஒரு ப்ளஸ்ஸை போட்டுங்க, ப்ராக்கெட் போட்டு. நெக்ஸ்ட்டு காசில் இருக்க எல்லாத்தையும் எழுதியாச்சு. சைனில் இருக்க டேர்ம்ஸ் எழுதணும். சைன் ஸ்கொயரில் ஆல்ஃபா பீட்டா காமா இங்கே இருக்குன்னு பாருங்கள். சைன் ஸ்கொயரில் ஒரு ஆல்ஃபா இங்கே இருக்குது, அதை எழுதிட்டோம். ப்ளஸ் சைன் ஸ்கொயரில் பீட்டா இங்கே இருக்குது, அதை எழுதியாச்சு. ப்ளஸ் சைன் ஸ்கொயரில் காமா இதையும் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு டேர்ம் என்ன வரணும்? ஆல்ஃபாவும் பீட்டாவும் சைனில் இருக்கான்னு பாருங்கள். சைனில் 2 இன்ட்டு சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா, இதை எழுதிக்கங்க. 2 இன்ட்டு சைன் ஆல்ஃபா இன்ட்டு சைன் பீட்டா ப்ளஸ் அதே மாதிரி ஆல்ஃபா பீட்டா எழுதியாச்சு. பீட்டா காமாவை செக் பண்ணுங்கள். சைனில் பீட்டாவும் காமாவும் இங்கே இருக்குது, இதை எழுதிக்கலாம். 2 இன்ட்டு சைனில் பீட்டா அண்ட் சைனில் காமா எழுதியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒன் என்ன வரணும்? லாஸ்ட்டாக இந்த காமாவும் இந்த ஆல்ஃபாவும் வரணும். சைனில் இந்த காமாவும் இந்த ஆல்ஃபாவும் வந்துடுச்சு, ப்ளஸ் போட்டாச்சு. 2 இன்ட்டு சைன் காமா காஸ் ஆல்ஃபா. இவருக்கு ஒரு ப்ராக்கெட் போட்டுங்க. இது ஒரு தனி பார்ட், இது ஒரு தனி பார்ட். இந்த எக்ஸ்பிரஷனுக்கு 2 தனி பார்ட்ஸ் வந்துருச்சு. மொத்தம் ஓவராலாக எல்லாமே நம்ம டிக் பண்ணியாச்சு. எல்லாத்தையும் நம்ம எடுத்து போட்டாச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி த ஹோல் ஸ்கொயரோட தான் இது எக்ஸ்பான்ஷன். அதுதானே இது இந்த எக்ஸ்பான்ஷன் இது. ஸோ இந்த எக்ஸ்பான்ஷன் தான் இங்கே இருக்குது. ஏ இருக்க இடத்துல என்ன இருக்குன்னு பாருங்கள். ஏ ஸ்கொயர் பி சி ஸ்கொயரா? ஏன்றது தான் இது, பின்றது தான் இது, சின்றது தான் இது. அப்போ என்ன பண்ணலான்னா இந்த இடத்துல நம்ம காஸ் ஆல்ஃபா தான் ஏ ப்ளஸ் காஸ் பீட்டா தான் பி ப்ளஸ் காஸ் காமா தான் சி. இது ஒரு மூணுத்தையும் நம்ம ஸ்கொயர் பண்ணோம் அப்படின்னா இந்த எக்ஸ்பிரஷன். இங்கே ஒரு ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸை போட்டுக்கலாம். சைன் ஏ சைன் பி சைன் பீட்டா சைன் காமா. இதுதான் ஏ, இதுதான் பி, இதுதான் சி. அதான ஸ்கொயரில் இருக்குது. ஏ ஸ்கொயரில் இருக்குது, பி ஸ்கொயரில் இருக்குது, சி ஸ்கொயரில் இருக்குது. ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர் சி ஸ்கொயர். அப்போ இது ஏ, இது பி, இது சி. என்ன பண்ணணும்? சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா. இவங்களுக்கு ஒரு ஸ்கொயர் ஏபிசி ஸ்கொயர். ஏபிசி எல்லாம் ப்ளஸில் இருக்குது, ஸ்கொயரில் இருக்குது. இதோடைய பார்ட் ஈக்குவல் டு 0, இதோடைய பார்ட் ஈக்குவல் டு 0. நம்மளை என்ன ப்ரூஃப் பண்ண சொல்லியிருக்காங்க? காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா, காஸ் ஆல்ஃபா காஸ் பீட்டா காஸ் காமா, இதோட வேல்யூ 0. சைன் ஆல்ஃபா சைன் பீட்டா சைன் காமா, இதோட வேல்யூ 0. ரெண்டும் அடிஷனில் இருக்குது, ஈக்குவல் டுவில் இருக்குது. என்ன பண்ணணும்? இது ஈக்குவல் டு 0, இது ஈக்குவல் டு 0ன்னு ஈக்குவேட் பண்ணிக்கோங்க. ஈக்குவேட் பண்ணும்போது காஸ் ஆல்ஃபா ப்ளஸ் காஸ் பீட்டா ப்ளஸ் காஸ் காமா இதோடைய வேல்யூ 0 ஆகிடுச்சு. இந்த ஸ்கொயர் 0க்கு அந்த சைட் போகும்போது ஸ்கொயர் ரூட் ஆகும், அது 0 ஆகிடும். நெக்ஸ்ட் அதே மாதிரி இந்த இடத்துல சைன் ஆல்ஃபா ப்ளஸ் சைன் பீட்டா ப்ளஸ் சைன் காமா இதோட வேல்யூ 0. ரெண்டுத்தையும் நம்ம ப்ரூஃப் பண்ணியாச்சு. தேங்க்யூ ஸோ மச்.